Hi viewers, India versus South Africa, first T20 பாரபாதி ஸ்டேடியம் இன் கட்டக். சரியான ஒரு மொக்க மேட்சாக முடிஞ்சுது. இந்தியா டாமினேட் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கேம். ஸோ முதல்ல இந்த விக்கெட்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் ஆஃப் த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பால் கைண்ட் ஆஃப் பவுன்ஸ் இருந்தது. அபிஷேக் சர்மாவோட ஸ்லைஸில் பட்டு ஒரு சிங்கிள் கிடச்சிது தேர்ட் மேனில். ஸோ இந்தியா அந்த ஃபஸ்ட் 6 ஓவர்ஸ் ஆஃப் பவர் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் ஆடினாங்க. தே வென் ஸ்லாம் பேங்க் அந்த மாதிரியான டைப் ஆஃப் கிரிக்கெட் வந்து அந்த மாதிரியான சர்ஃபேஸில் ஒத்து வராது. 48-3ன்னு ஒரு டஃப் சுச்சுவேஷனில் மாட்டினாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் பீரியட் 7-15 அண்ட் த லாஸ்ட் 5 ஃபினிஷிங் அன்பிலீவபிள்ங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் கம்பேக் வர்றாரு. என்ன நாக் ஆடினாருங்க. 58/29 டெலிவரிஸு. அதுவும் கால்குலேட்டட் அசால்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹர்திக் பாண்டியா பண்ணார். அவருடைய டெக்னிக்கை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. அவருக்கு இவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஸ்ட்ராங் பேஸு, நல்ல கோரு, அது பேட்டோட ஸ்விங் எல்லாம் சொல்கிறாங்க. பட் apart from that, the key for Hardik Pandya to hitting sixes with ease என்னன்னு பார்த்தீங்கன்னா the stillness of the head and தி ஐபால்ஸ் விச் லுக்ஸ் அட் த பால் வெரி க்ளோஸ். அதுதான் ஹர்திக் பாண்டியாவோட யூஎஸ்பிங்க. அதனால தான் அந்த ஆள் பிஸ்தா பிளேயர். என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா வந்து என்ன மாதிரியான பிளேயர்லாம், சில கிரிக்கெட்டர்ஸ் தான் எனக்கு ப்ரெஷரில் வாய்ப்பு கொடுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆள் ப்ரெஷரில் ஒரு டைம் டீம் இருக்கும்போதும் பெர்ஃபார்ம்ஸ் லைக் எனிதிங். அவரை பற்றி புகழ்ந்துட்டே இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான். T20 மட்டும் ஆடாதீங்க, ஓடியே ஆடுங்க. கொஞ்சம் இன்னும் உடம்பை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வரமாட்டீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா இந்தியாவுக்கு சரியான பேலன்ஸ் கிடச்சிருங்க டீமுக்கு. ஹர்திக் பாண்டியா கலக்கிட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் த கேமு. செகண்ட் ஆஃப் த கேம் பார்த்தீங்கன்னா நியூ பாலில் ஹர்ஷ்தீப் சிங் பியூட்டிஃபுல்லாக போட்டார். பியூட்டிஃபுல்லாக போட்டதுக்கு காரணம் என்னென்னா, மேலேயும் போடலை, ஒரு மாதிரி ஷார்ட்டாகவும் பேங்க் பண்ணலை, அந்த இன்பிட்வீன் லெங்க்த்னு சொல்லுவாங்க, அதில் போட்டதுனால அந்த மூமெண்ட் பியூட்டிஃபுல்லாக கிடச்சிது. அண்ட் வந்த கேட்சை அள்ளி பிடிச்சி போட்டாங்க டீம் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான மொமெண்டமும் கிடைக்கலங்க. அவங்க வந்து 175 ஆஃப்டர் தோஸ் 2 விக்கெட்ஸ் அவங்களால கேமுக்குள்ளேயே வர முடியல. எல்லா பாலுமே வந்து தே ஸ்டார்டட் ஸ்லாகிங். ப்ரூவர்ஸ் வந்து ஒரு அன்பிலீவபிள் ஷாட் ஆடினாருங்க வருண் சக்கரவர்த்தியோட. அதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். லைனை பிக் பண்ணி ஓவர் த லாங் ஆன் ஃபென்சஸ் ஃபார் அ டெரிஃபிக் 6. அது ஒரு பேட் பாலே கிடையாது. தட் ஷோஸ் த குவாலிட்டி ஆஃப் த பேட்டர் ப்ரூவர்ஸ். அந்த மாதிரியான லெங்க் பிக் பண்ணி அடிக்கக்கூடிய பேட்டர்ஸ்க்கெலாம் ஆஸ் அ பவுலராக அவங்களால போடவே முடியாது. பட் காம்ப்ரிஹென்சிவ் விக்டரி ஃப்ரம் டீம் இந்தியா இந்த ஃபர்ஸ்ட் T20 பாரபாதி ஸ்டேடியம் இன் கட்டக். நெக்ஸ்ட் மேட்ச் நியூ சண்டிகர். சவுத் ஆஃப்ரிக்கா பவுன்ஸ் பேக் பண்ணுறாங்களா பார்ப்போம். இந்தியா கலக்கிட்டான், பின்னிட்டான்.